மத்தேயு 15ஆம் அதிகாரம் அதிலே பார்க்கிற பொழுது ஸ்தோத்திரம் 21 பார்க்கிற பொழுது அங்கே ஒரு கானானிய ஸ்திரியை பார்க்கிறோம். அப்படி சொன்னோன்னே நமக்கு அந்த சம்பவமே முழுக்க தெரியும். ஒரு கானானிய ஸ்திரி, தீரு சீதோன் பட்டணங்களில் இருக்கிற ஒரு ஸ்திரி. 22 அந்த திசையில் குடியிருக்க கானானிய ஸ்திரி ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார்த்து அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமானவர்களே, இவள் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மகள் அல்ல, யூத ஸ்திரீ அல்ல, அல்லது இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளார வரவில்லை. கானானிய ஸ்திரீ, கலந்து போன ஆட்கள் அந்த கானானில் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். சமாரியர்கள் அப்படிப்பட்டவங்கள தான் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வந்து தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்பதை சொல்ல அவர் வருகிறாள். அவள் வரும்போது அவர் சொல்கிற வார்த்தை கவனித்து பாருங்கள். ஆண்டவரே அப்படி சொல்லுகிறார். ஒரு கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இந்த வார்த்தை ஆண்டவரை சிந்தையை திசை திருப்புகிறது, கவனிக்க வைக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று ஒரு புறஜாதி ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ அப்படி கூப்பிடுகிற பொழுது இயேசுடைய சிந்தை, அவருடைய செவி இதை கவனிக்கிறது. இவளை பார்த்த உடனே இயேசுவுக்கு அவள் ஹார்ட் தெரியும், அவள் இருதயம் இயேசுவுக்கு தெரியும். எனவே ஆண்டவர் கவனிக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் ஒரு வித்தியாசமானதை செய்கிறார் ஆண்டவர். அவர் போயிட்டே இருக்கிறார். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், கூப்பிட்டுக்கிட்டே போகிறார். ஆனால் ஆண்டவர் போயிட்டே இருக்கார். சீஷர்கள்லாம் பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கு பின்னாடி கூப்பிட்டுக்கிட்டே வரும்போது சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, அவளை ஏதாவது சொல்லி அவளை அனுப்பி விட்டுருங்க, இப்போ கூப்பிட்டுட்டே வர்றாளே என்று சொன்ன பொழுது, ஆண்டவர், காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. அப்படி தேவனுக்கு மகிமை அப்படி சொன்னார். அவர் சொன்ன பொழுது அங்கே அவள் சொல்கிறாள், இல்லை ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று அவள் பணிந்து கொண்டாள். அதுக்கு ஆண்டவர் அவளிடத்தில் பேசுகிறாள். அவளோட விசுவாசம் தெரியும், அவள் இருதயம் தெரியும், அவளை பற்றி நல்லா தெரியும். அவருக்கு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. கடுமையான வார்த்தை இவளுக்கு விரோதமாக பயன்படுத்தின பொழுது அவள் ஒரு செகண்டு கூட தாமதிக்காமல், மெய்தான் ஆண்டவரே, எப்படி சொன்னான், மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் தங்கள் எஜமான்களுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படி சொன்னாள். சொன்னவுடன் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, அல்லேலூயா, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் சுஸ்தமானாள். நாம் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். எழும்பி நின்று சிந்தை சிதறாதபடிக்கு, ஆண்டவரே, நான் எப்படி பரலோக ராஜ்யத்தை குறித்து எனக்கு விருப்பம் இருக்கிறதா,